மக்கள்ஸ் டுடே வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு டே 8 என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம், தென் அதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். டே 8 என்ன ப்ராப்ளம் சூஸ் பண்ணிக்கோன்னா ஸ்ட்ரிங் பேஸ் பண்ணி தான். ஸோ இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்குது. ஸோ அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங் கொடுப்பாங்க, அந்த ஸ்ட்ரிங்குள்ளே எத்தனை கேரக்டர் டிஜிட்லாம் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி சொல்லணும். தென் வந்து கேரக்டர் லெட்டர்லாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி சொல்லணும். இன்கேஸ் வந்து இங்கே ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, இப்போ ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு 1 2 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து லெட்டர் மட்டும் எத்தனை இருக்குன்னா 10 லெட்டர் இருக்குது. ஸோ ஹலோன்றது ஒரு 5 வந்துடும். ஸோ வேர்ல்டுன்றது ஒரு 5. ஸோ இந்த அப்போஸ்ட்ரோபி வந்து ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள். ஓகேவா, இந்த சிம்பிளை வந்து அவங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். அது லெட்டராக இல்லை, ஸோ சிம்பிள் கேட்டகரியில் வரும். சரிங்களா, அதனால் அதை கன்சிடர் பண்ணிக்காமல் லெட்டர்லாம் எது இருக்கோ அது லெட்டரோட கவுண்ட்டு, தென் வந்து டிஜிட் நம்பர்லாம் எது இருக்கோ அது நம்பரோட கவுண்ட்டு. ஸோ இதுக்கடையில் வந்து நமக்கு ஸ்பேஸுமே இருக்குது, ஸ்பேஸுமே ஆனால் கன்சிடர் பண்ணிக்கல எதுவுமே இல்லாமல். சரிங்களா, இந்த மாதிரி தான் நம்ம வந்து கோட் பண்ண போகிறோம். இதுக்கான கவுண்ட்டை சொல்லி கொடுக்க போகிறோம். சரிங்களா, ஸோ எப்பயும் போல் நம்ம ஒரு இன்புட் வாங்கிக்கலாம். ஸோ எஸ்ன்ற ஒரு வேரியபிளுக்குள்ளே இன்புட் வாங்குறேன். ஓகேங்களா, எப்பயும் போல் அதே என்டர் தான் இன்புட்னே கொடுப்போம். வேறு நமக்கு என்ன தெரியும், என்டர் தான் வேல்யூன்னு கொடுப்போமா, என்டர் தான் வேல்யூன்னு கொடுத்து வேல்யூ வாங்கிக்கிறோம். ஓகேங்களா, இப்போ எஸ்ஸுக்குள்ளே வந்து என்ன இருக்கணும், இது ஃபுல்லாமே இருக்கும். இதை என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் லிஸ்ட்டாக மாற்றுறேன். அப்போ தான் ஒவ்வொன்றுத்து கான்டாக்ட் செக் பண்ண முடியும். கரெக்டாக, ஸோ லிஸ்ட்டாக மாற்றிக்கிறேன். ஓகேவா, லிஸ்ட்டுன்றது ஒரு கீவேர்டு. ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து லிஸ்ட்டாக எதுவானாலும் லிஸ்ட்டாக மாற்றுறதுக்கு இந்த ப்ராக்கெட்குள்ளே நம்ம கொடுக்குற இதை வந்து லிஸ்ட்டாக மாற்றிடும். சரிங்களா, இப்போ நம்ம லிஸ்ட்டாக மாற்றுறதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி அது ஷோ ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ இன்கேஸ் ரன் பண்ண உடனே நமக்கு வந்து என்ன கேட்கும்னா, நமக்கு வந்து இன்புட் கேட்கும். இன்புட்டை வந்து இப்போ நம்ம வந்து என்டர் பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ ரன்னிங் ஓகே. இப்போ இன்புட் கிடச்சி நம்ம கொடுத்துட்டாச்சு. ஸோ இதை வந்து தனித்தனியாக பிரித்து ஸ்பேஸோட அதாவது இது காமிச்சேன். ஸ்பேஸும் கூட இங்கே ஒரு இது லெட்டராக எடுத்துகிட்டு அதுக்கும் வந்து கொடுத்துருக்கு. சரியா, இப்போ இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போகிறேன்னா கரெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் டிஜிட் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலான்னா டிஜிட்ன்ற ஒரு வேரியபிளில் 0 நான் சென்ட் பண்ணிக்கிறேன். தென் வந்து லெட்டர்ன்ற ஒரு வேரியபிளில் 0ன்னு கிரியேட் பண்ணி ரெண்டு வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். கவுண்ட் எல்லாமே எடுத்து. சரிங்களா, ஸோ என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஃபார் ஐ இன் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம எப்பயும் போடுவோம்ல அதே மாதிரியே போடுவோம். ஸோ ஃபைர் ஐ இன் ரேஞ்ச் லென் ஆஃப் என்ன பண்ண போகிறோம், லென் ஆஃப் எதோடதுன்னா எஸ்ஸோடுதா, எஸ் ஆஃப் எஸ்ஸோட ஒவ்வொன்றா எடுக்க போகிறோம். ஒவ்வொன்றா எடுத்து சிம்பிள் கண்டிஷன் தான். இப்போ அந்த எஸ் ஆஃப் ஐ இருக்குல்ல, அந்த எஸ் ஆஃப் ஐ வந்து டாட் இஸ் டிஜிட்டா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். இது வந்து டிஃபால்ட் ஃபங்க்ஷன் இஸ் டிஜிட்டா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். இன்கேஸ் ஒரு டிஜிட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணால் டிஜிட்டுன்ற கீவேர்டை ப்ளஸ் பண்ணும் ஒன்று. இஃப் போட்டோமா, அப்புறம் எல்இஃப் போட்டலாமா. எல்இஃபில் என்ன பண்ணுறோன்னா எஸ் ஆஃப் ஐ வந்து டாட் இஸ் ஆல்ஃபா, இதுவும் ஒரு கீவேர்டு தான். சரிங்களா, இங்கே ஆல்ஃபா வந்துச்சுன்னா லெட்டரை வந்து நம்மளுக்கு வந்து லெட்டர் கூட வந்து +1 பண்ணும். ஓகேங்களா, கடைசியாக வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே என்ன பிரிண்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து டிஜிட் கவுண்ட்டை பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து லெட்டரை வந்து ஃபில் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவங்க தமிழ் லெட்டர்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஸோ தென் வந்து எஸ்டிஆராக மாற்றி இதோட டிஜிட்டல் லெட்டரை என்னென்னா லெட்டரை வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதே ஃபார்மேட்லேயே எதை பண்ணோன்னா டிஜிட்டை பண்ணணும். ஸோ டிஜிட்னு பண்ணிவிட்டு டிஜிட்ன்றத ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ டிஜிட்ன்ற ஒரு ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணிட்டு அது கூட எஸ்டிஆர் பண்ணி ப்ளஸ் பண்ணுறேன். ஸோ எஸ்டிஆர்னு சொல்லிட்டு எதை பண்ணோன்னா இந்த வந்த டிஜிட்டை நம்ம ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணலாம், அதை வந்து இங்கே ப்ளஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து கவுண்ட் கரெக்டாக வருதா அப்படின்றது. ஸோ அதை பேஸ்ட் பண்ணுறேன், இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணோடனே நமக்கு அழகாக நம்ம என்ன இங்கே என்ன ஆன்சர் வரணுமோ அந்த ஆன்சர் வந்துடுச்சு. ஓகேங்களா, இதே மாதிரி நம்ம எத்தனை வேணால் கொடுக்கலாம். என்ன பண்ணோன்னா இங்கே வந்து நம்ம லிஸ்ட்டாக மாற்றுறோம்ல, அப்போ எல்லாமே லிஸ்ட்டாக மாறிடும். இங்கே இஸ் டிஜிட் என்னன்னா நீ கொடுத்துருக்கிறது டிஜிட்டோட வேல்யூவாக இருக்கா இல்லையா, 0லேருந்து 1க்குள்ளே இருக்காந்து செக் பண்ணி சொல்லும். லெட்டர்ன்றது லெட்டர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதே வந்து நான் வந்து டிஃபால்ட் ஃபங்க்ஷனை வச்சு பண்ணிட்டேன். இதை நீங்கள் ஓனாக கோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து சிலதெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணாமே பண்ணலாம். பட் கொஞ்சம் ஓரளவுக்கு கோட் பண்ணும். என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து அது வந்து 0க்குள்ளே 1 வரைக்கும் இருக்குதா அந்த வேல்யூ அப்படின்னு பார்க்கணும். அப்போ அதுதான் வந்து டிஜிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரிங்களா,
இல்லை டைப் கண்டுபிடிச்சி டைப் என்ன டைப்னு வச்சு பார்க்கலாம். இன்கேஸ் லெட்டராக இருக்கணும் அப்படின்னா ஆஸ்கி வேல்யூஸை வச்சும் பண்ணலாம். ஆஸ்கி வேல்யூஸில் என்ன பண்ணியிருப்போன்னா அந்த அந்த அதை இப்போ கொடுக்குற கேரக்டரை வந்து ஆஸ்கி வேல்யூவாக மாற்றி அந்த கேரக்டரை வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் அது கேரக்டர், இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் அது லெட்டரு, அப்புறம் இதுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் அது இன்டிஜர்னு நம்மளுக்கு வந்து ஒரு இது டிஃப்ரெண்ட்டான இதுவெல்லாம் இருக்கும், மெத்தட் இது இருக்கும். அதை நீங்கள் அசைன் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கோட் பண்ணணும். இன்கேஸ் வந்து அதோட ஆஸ்கி வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த ஆஸ்கி வேல்யூ வந்து இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருந்துச்சா அப்படின்னு பார்த்தோன்னா அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்து இந்த லிஸ்ட்டுன்றது இதுக்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குதா, அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த ரேஞ்ச் என்னவோ அதுக்கான வேலையை டிஃபைன் பண்ணணும். அது ஸ்ட்ரிங்காக இருக்குது, அது வந்து எடுத்துக்கிற ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டை கேரக்டராக மாற்றி இந்த கேரக்டருக்கு இருக்கிற ஒவ்வொரு வேல்யூயும் எடுத்து அந்த வேல்யூ வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்து ஆஸ்கி வேல்யூயாக மாற்றி செக் பண்ணி பார்க்கும்போது அது வந்து நமக்கு டிஜிட்டா இல்லை கேரக்டரா, இதில் இந்த மாதிரி வந்து கேரக்டர் லெட்டரா இல்லை ஸ்பெஷல் கேரக்டர் இல்லை மாதிரி ஸ்பெஷல் சிம்பிள்ஸா அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இல்லைனா ஸ்பேஸா, இதெல்லாம் நம்மளுக்கு அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம ஓனாக கோட் பண்ணணும்னு வச்சுன்னா இன்கேஸ் இதுவே வந்து பெட்டர் தான். பட் இதில் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா, இன்றைக்கான ப்ரோக்ராம் அவ்வளோதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.